இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே உங்கள் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாதவைகளை தம்முடைய ஆவியினால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. கண்ணு மூடி சொல்லுவோம், ஆண்டவரே, என் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாதவைகளுடைய ஆவியினால் என் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவீராக. அல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். இதோ உம்முடைய அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானனை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அவன் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேர் அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல். அன்பானவர்களே, ஆவின் வழி இன்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறோம். சிலருக்கு ஆவியானவரை பற்றி தெரியும், ஆனா ஆவியானுடைய வழி எது என்று சிலருக்கு தெரியாது. அதனாலதான் இங்க அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, அழகா சொல்றாங்க, கர்த்தருடைய ஆவியானவரை எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது விட்டிருப்பாராம். ஏதோ ஆவியானவரை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனா அந்த வழி ஏன்னா அந்த தூரமா நின்று பார்த்தவர்கள் இவர்கள், அந்த வழியில நடக்க ஆசைப்படாதவர்கள். அந்த வழியில போனா தான் அவன் சொல்றான், அனுப்பாதப்பா, ஆவியானவர் கொண்டு போனதை நம்முடைய பலத்தினால நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதான் அவன் சொல்றான், பலவான்கள். அந்த பலவான்கள் நினைச்சாங்க அவருடைய பலத்தினால் எதையாவது ஒன்றை செய்ய முடியும் என்று சொல்லி. அந்த பலவான்கள் நினைத்தார்கள் ஆவியானோர் தூக்கி கொண்டு போனதை தங்களால் தேட முடியும் என்று நினைத்தார்கள். அல்லேலூயா. அது ஒரு நாள் முடியாத காரியம். ஆவியானுடைய பலத்தினால எலியா இடை கட்டி கொண்டு ஆகாமுடைய ரதங்களுக்கு முன்னாக ஓடி போனானா. அதான் ஆவியானுடைய வழி. பிலிப்புவை சுவிசேஷம் சொல்வதற்கு ஏவின ஆவியானவர் திரும்பி கொண்டு வரும்போது, போகும்போது பாருங்க, அவனோட சேர்ந்து ரதத்தில் பயணிச்சான். வரும்போது ரதமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆவியானுடைய வழி. எந்த வழியில வந்தேன்னு கேட்டா பிலிப்புக்கே தெரியாது. பிளைட்டும் இருக்கையில, ஒன்றும் இருக்கையில. இப்ப நான் பிளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணணும், ஒன்றுமே இல்லாம ஆவியானவர் தன்னுடைய வழியில் அவனை அழைத்து கொண்டு வந்தார். இந்த பலவான்கள் நினைக்கிறாங்க தங்களுடைய பலத்தினால, தங்களுடைய சௌந்தரியத்தினால, தங்களுடைய ஐஸ்வர்யத்தினால ஆவியானுடைய வழியை கண்டுபிடிக்கிறான். ஒரு நாள் முடியாது. எவனொருவன் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறானோ, எவனொருவன் ஆவியானவருக்குள்ள இருக்க விரும்புகிறானோ, அவனுக்கு அவருடைய வழியை அவர் காண்பிக்க பிரியமாயிருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் ஆகும். உன்னுடைய கரங்கள் தொடங்கின காரியத்தை உன் பலத்தை நம்பியோ உன் பராக்கிரமத்தை நம்பியோ நீ தொடங்காம தேவனை நம்பி தொடங்கியிருந்தா ஆவியான நிச்சயமாய் அந்த காரியத்தை முடித்துக் கொடுப்பார். செருபாலுக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னா, நீ பலத்தை நம்பி இந்த தொடங்க இல்லை, பராக்கிரமத்தை நம்பி தொடங்க இல்லை, பணம் இருந்ததுனால இதை தொடங்க இல்லை, உனக்கு ஆட்கள் இருக்கிறான் தொடங்க இல்லை, நீ என்ன நம்பி தொடங்கினபடினால் உன் கரங்களே இதை முடிக்கும், அதை ஆவியானவர் செய்து முடிப்பார் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில தேவனை நம்பி நீங்கள் எவைகளை ஆரம்பித்தீர்களோ, தேவ பலத்தை நம்பி எவைகளை ஆரம்பித்தீர்களோ, தேவன் மேலுள்ள விசுவாசத்தினால் எவைகளை ஆரம்பித்தீர்களோ, அவைகள் உங்கள் பலத்துக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும், அல்லது உங்கள் ஐஸ்வர்யத்துக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும், உங்கள் ஞானத்துக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும், தேவன் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். அதுதான் தேவ ஆவியானுடைய வழி. நீங்கள் அறியாத ஒரு வழி. செங்கடலுக்கு அடியில் ஒரு வழி உண்டு, யோர்தானுக்கு அடியில் ஒரு வழி உண்டு. அந்த வழியை தேவன் திறந்து கொடுப்பார். அந்த வழி நீங்கள் கரை சேருகிற வழி, அந்த வழி உங்களை ஜெயத்துக்கு நடத்துகிற வழி. இந்த காலை வேளையில ஆவியானவருக்கு முழுவதுமாய் உங்களை கீழ்ப்படுத்தும் பொழுது ஆவியான அந்த வழியில் உங்களை நடத்தி செல்வார். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? தேவரே, இந்த காலை வேளையில என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பலத்தினால் செய்யக்கூடாததை, என் அறிவினால் செய்யக்கூடாததை, என் ஆற்றலினால் செய்யக்கூடாததை நீரே செய்து முடிக்கும்படியாக உடைய கருத்துக்கு ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.